ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டார் கிளிக்ஸில் மேனுவல் வித்ட்ரா எப்படி கொடுக்குறது, அந்த மேனுவல் வித்ட்ராக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அது எப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த $50 ரீச் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ பேவுட் எனபிள் ஆகலை ப்ரோ, நாங்கள் எனபிள் பண்ணியிருக்கோம் ஆனால் எனபிள் வரல எங்களுக்கு, அதனால் எங்கள் மேனுவல் வித்ட்ரா கொடுக்க போகிறோம். அப்படி மேனுவல் வித்ட்ரா கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வருது, இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது இதுக்கு $50 ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ இது எப்படி இந்த வீடியோவில் ஃபுல்லாக அண்ட் எப்படி இதில் ஃபில் பண்ணுறது, எப்படி அதில் அங்கே அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கணும், அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறோம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நான் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஃபர்தராக புரியும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் வீடியோக்குள்ள வந்துட்டோம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுனா, ஸ்டார் கிளிக்ஸில் நீங்கள் $50 ரீச் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் வந்து, அதுக்கப்புறம் நான் $50 நான் மொத்தமாக எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மேனுவல் வித்ட்ரா ஃபார்ம் இருக்குது. ஸோ இதை ஈஸியாக எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் $50 ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் எனபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் $50 ரீச் பண்ணிங்கன்னா இந்த பே அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த பே அவுட் ஃபார்முக்குள்ளே வந்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பே அவுட் மெத்தட்னு இருக்கும். இந்த பே அவுட் மெத்தடில் உங்களுக்கு என்ன காயின், அதாவது நீங்கள் எதில் இது பண்ணுறீங்களோ அந்த பேப்பரில் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த $15னா $50 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் $50 இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஃபார்மே உங்கள் இமெயிலுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் $50 வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே மெயிலுக்கு வந்துடும். எனக்கு இப்போதைக்கு இல்லை, ஆல்ரெடி நான் வந்து பே அவுட் எடுத்ததுனால எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. ஸோ ஒருவேளை நீங்கள் $50 வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நீடுன்னு சொல்லிட்டு உங்களுடைய இமெயிலுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். இந்த இமெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ஃபார்ம் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி தான் இருக்கும் இந்த ஃபார்மு. இந்த டவுன்லோட் பண்ண ஃபார்மை நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு பிரிண்ட் எடுத்து வெளியே எடுத்துங்க, அதாவது ஜெராக்ஸ் எடுத்து வெளியே எடுத்துருங்க, கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இது வந்து நான் ஃபில் பண்ணி வச்ச ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதில் நேம் கொடுத்துருங்க. டைட்டிலில் வந்து மிஸ்ஸஸ், டேட் ஆஃப் பர்த் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன். நேஷனாலிட்டியில் வந்து இந்தியா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபேட்ச் ரிப்போர்ட்டபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த இதுவுமே வந்து கொடுக்க தேவையில்லை. அது வந்து யூஎஸில் உள்ளவங்க மட்டும் தான் அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ ரெசிடென்ட் அட்ரஸில் கண்ட்ரி வந்து இந்தியா, சிட்டி வந்து நம்மளுடைய பேன் கார்டு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அதே அது ஜிப் கோடு அட்ரஸ் கொடுத்துருங்க. டெலிஃபோன் நம்பர் வந்து உங்களுடைய கரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஒர்க்கிங் ஆப்பிடேட் கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபுல் டைம் ஒர்க்குன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து €1001 கொடுங்க. அப்புறம் டோட்டல் ஆனுவல் இன்கமில் $30,001 கொடுத்துருங்க. அப்புறம் எஸ்டிமேட் நெட் ஒர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து $30,001, அதாவது டோட்டல் ஆனுவல் இன்கம் $30,001, எஸ்டிமேட் நெட் ஒர்க் இன்கம் $30,001. அதுக்கப்புறம் கீழே வந்து சேலரி சேவிங்ஸ் வந்து இதில் எதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதில் சேவிங்ஸாக இருந்தால் சேவிங்ஸ் கொடுத்துருங்க, இல்லை சேலரி இருந்தால் சேலரி கொடுத்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுங்க. அதாவது நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்கனால செல்ஃப் எம்ப்ளாய்டு, நீங்கள் உங்கள் விருப்பம் தான். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் கொடுங்க, இல்லை வந்து எம்ப்ளாய்டாக இருந்தால் என்ன எம்ப்ளாய்டு கொடுங்க, இல்லை அன்எம்ப்ளாய்டாக இருந்தால் அன்எம்ப்ளாய்டு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க. நான் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிக்கலாம், பேச்சுலர் டிகிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டடா, இல்லை வந்து ஸ்கூல் படிக்கிறீங்களா, இல்லை வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனாக, அது வந்து எல்லாமே நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் அதில் டிக் பண்ணிட்டு பண்ணால் போதும். அப்புறம் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்களா, இதில் உள்ள எதுலையாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கு, அது வந்து ஈக்விட்டிஸு, பாண்ட்ஸு, ஃபர்தர் அண்ட் அதர் டெபிட்டேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எதுவுமே இல்லை, அதனால லோன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து ஈக்விட்டிஸில் பாண்ட்ஸ் இது சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு லாங் பி ஒர்க்கிங் ஆன்லைன், அதாவது நீங்கள் ஆன்லைனில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் 3 வருஷத்துக்கு மேலேயும் வரும், அதாவது கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் 3 இயர்ஸ் ப்ளஸும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் புதுசாக வர்றவங்க அப்படின்னா நெவர் கொடுங்க, இல்லை நான் 1 வருஷமாக உள்ளே இருக்கோம்னா லெஸ் தென் இயர் இது வந்து கொடுத்துக்கோங்க. ஹேவ் யூ அட்டெண்ட் எனி கோர்ஸ் கேட்குறாங்க, அதாவது இதுவரை எதுவும் அட்டென்ட் பண்ணிக்கிங்களா கோர்ஸ் அப்படின்னு கேட்டால் நான் எஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நோ இருந்தால் நோ கொடுத்துருக்கேன், எஸ்னா கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ரிலேட்டட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது இது பற்றி எப்படி இந்த சர்வீஸ் ப்ராடக்ட் சர்வீஸ் இன்க்ளூட் இந்த ரிஸ்க்கை பற்றி எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எஸ் கொடுத்தாலும் சரி, நோ கொடுத்தாலும் சரி. அண்ட் வந்து டேட் பார்த்தீங்கன்னா கீழே எந்த டேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து கீழே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இந்த மாதிரி உங்கள் கையெழுத்து போட்டுருங்க. அண்ட் வந்து இது முழுக்க வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும் தான் எழுதணும். நீங்கள் ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது. கேபிட்டல் லெட்டரில் எழுதினா தான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அதுவும் இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதணும். சொல்லப்போனால் நீங்கள் வேறு எந்த ஒரு இதுவுமே எழுத பண்ணக்கூடாது. அண்ட் அப்படி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்மை வந்து மறுபடியும் வந்து ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ண ஃபார்மை என்னென்ன ப்ரொசீஜர் கொடுக்கணும் அதில் வந்த உங்களுக்கு மெயிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்துங்க, அதாவது வந்த மெயில் வந்து உங்களுக்கு இதான், அந்த மெயிலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த சேம் இதிலே வந்து அட்டாச் பண்ணிடணும் இந்த ப்ரொஃபைல் ஃபார்மை. இது வந்து ஸ்கேன் பண்ணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் ஐடி பாஸ்போர்ட்டு, இல்லை வந்து உங்கள் ஐடி, அதாவது
ஸ்கேன் யுவர் ஐடி ஆர் பாஸ்போர்ட். ஐடிங்கிறது நமக்கு வந்து ஆதார் கார்டு தான் நம்மளுடைய ஐடி, நேஷனல் ஐடி. ஸோ அந்த ஐடியை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், எக்ஸாம்பிள் ஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் யுவர் அட்ரஸ் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பில், அதாவது டெலிஃபோன் பில் வச்சுக்கோங்க, டெலிஃபோன் பில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு நீங்கள் வீட்டில் வாங்குற எலக்ட்ரிசிட்டி பில் அந்த உங்களுடைய இது இருக்கும்ல, அட்ரஸ் இருக்கும்ல, அந்த அட்ரஸ் அதில் ப்ரொவைட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா இது ஒரு வெரிஃபிகேஷனுக்காண்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை ஸ்கேன் பண்ணி எடுத்துருங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அந்த ஃபார்மில் அப்டேட் பண்ணியிருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லு அட்ரஸ் இதுவும் சேம் இருக்கா பார்ப்போம், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள பில் மேலே ஐடி இருக்கணும், அது கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்ல, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ண போதும். அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆத்தாரிட்டி கன்ஃபர்மேஷன் அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது கன்ஃபர்மேஷன் லெட்டர் டேக்ஸ் கன்ஃபார்மிங் யுவர் டேக்ஸ் ஸ்டேட்டஸ். அதாவது நீங்கள் டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தால் மட்டும் இந்த டேக்ஸ் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வேணும். இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய எக்கனாமிக் ப்ரொஃபைல், அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், இது 3 மட்டுமே வந்து நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுங்க. அதாவது ஸ்கேன் பண்ணி இந்த மெயிலே வந்து அட்டாச் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதிலே வந்து ப்ளீஸ் சென்ட் டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி இன் இங்கிலீஷ் அண்ட் ரிவலபிள் குவாலிட்டி, ப்ளீஸ் நாட் ப்ரொவைட் ஃபேக் டாக்குமெண்ட் ரிசல்ட் க்ளோசிங் யுவர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணி கீழே வந்து இதே ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கீழே வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்லோடு பண்ணி வெயிட் பண்ணதுலேருந்து அவங்க வந்து அந்த மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம்லாம் மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வரும், இந்த மாதிரி வந்து உங்கள் இது வந்து நீங்கள் மேனுவல் வித்ட்ராக்கு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வரும். ஸோ அப்படி மேனுவல் வித்ட்ரா அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒன்ஸ் வந்து எந்த பேப்பரில் பிட்கான விஷயம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக $50 வந்து $50 இல்லை $50 மேலே வந்து நீங்கள் டேரெக்டாக மேனுவலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியாக போயிடும். நீங்கள் டோட்டலாக ஒரே அமௌண்ட்டாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஸோ அதனால் வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் முக்கால்வாசி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேனுவல் வித்ட்ராக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். டாட்டா.